வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். வெற்றியடைய வேண்டும் என்பது நம் எல்லோருடைய ஆசை. அதுதான் நம்முடைய வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும், தவறில்லை. சில நேரங்களில் தோல்வி வரும். அப்படி தோல்வி வருகிற பொழுது அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவம், அல்லது அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கண்ணியம், அடுத்து அந்த தோல்வி எதனால் வந்தது என்று ஆய்வு செய்து அதிலிருந்து மீண்டு வருகிற அறிவு, இது மூன்றும் மனிதனுக்கு தேவை. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் தோல்வி வந்த பிறகு அவ்வளோதான், இனிமேல் நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் பிள்ளைகள் நினைக்கிறாங்க. நினைக்க ஒரு சின்ன தோல்வி தாங்க முடியாத ஒரு தலைமுறையை இப்பொழுது நம்ம பார்க்குறோம். சின்ன விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக உயிரையே மாய்த்து கொள்ளுகிற சில விஷயங்களையெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். எனவே தோல்விகளை தாங்குகிற மனப்பக்குவம், வெற்றி அடைவது என்பது வேறு, தோல்வியை தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவம் இன்னும் அடுத்த ஸ்டேஜ், தோல்வியிலிருந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்துக்கு நம்ம வர வேண்டும். அப்துல் கலாம் கூட தோற்று போனார். நான் ஏன் அப்துல் கலாம் கூட தோற்று போனான்னு சொன்னால், நம்ம எல்லா வெற்றிக்கும், எல்லா வளர்ச்சிக்கும், எல்லா சாதனைக்கும் அப்துல் கலாம் தானே சமீப காலங்களில் நாம் உதாரணம் காட்டிட்டு இருக்கோம். அந்த அப்துல் கலாமுக்கும் தோல்வி வந்தது. அவர் ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் செலக்ட் ஆகலை. தெரியுமா உங்களுக்கு? ஒரு 25 பேர் விண்ணப்பிச்சாங்க. அதில் 12 பேரை செலக்ட் பண்ணாங்க. இவர் பேர் 13 வந்துச்சு. இவர் செலக்ட் ஆகலை, பைலட் ஆகலைன்னு செலக்டும் இல்லை. அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ஆனால் உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியும் இல்லையா? ஒரு பைலட் ஆக முடியாதவர் தான் பிற்காலத்தில் முப்படைகளுக்கும் தளபதி ஆகிட்டார் இல்லையா? அப்படி பைலட் ஆக முடியலன்னா அவரும் இதே மாதிரி ஃபீல் பண்ணாராம். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்தில் படிக்க வச்சாங்க, இவ்வளோ வறுமையில் நம்மளை படிக்க வச்சாங்க, நம்ம சகோதரிகள் நகையெல்லாம் விற்று நம்மளை படிக்க வச்சாங்க, நம்ம இந்த ஒரு பைலட்டாக ஆக முடியலையேன்னு தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு போயிட்டாராம். இதை அக்னி சிறகுகளில் அவர் எழுதுகிறார். இதை எழுதும்போது அவர் பிரசிடென்ட் இல்லை, நல்லா கவனிங்க. அவர் எழுதும்போது சரி அப்படியே நம்ம அந்த இமயமலையிலேருந்து கூச்சு கூட தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார். இந்த முடிவு எடுக்கிற நேரத்தில் அங்கே ஒரு ஆசிரமத்தை பார்க்குறாரு. சரி அங்கே போகலாமே, அங்கே போகிறாரு. அங்கே இருக்கிற ஒருத்தர், இங்கே வா, என்ன வேணும், ஏன் முகம் வாடலாக இருக்குன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நான் இப்படி தோற்று போயிட்டேன்னு. அப்போ அவர் சொன்ன ஒரு வாசகம், இதில் நீ தோத்துட்டியா, இதை கடவுள் உனக்கு கொடுக்கலையா, அப்போ இதுக்கு மேலே பெருசாக ஒன்று கொடுக்கலான்னு கடவுள் நினச்சிருக்கிறார் போல இருக்குது அப்படின்னு சொன்னாராம். உண்மைதானே? பைலட்டாக கடவுள் கொடுக்கல, ஆனால் ஜனாதிபதியாக கடவுள் கொடுத்துருக்காரு. சில நேரங்களில் நம்ம இது வேணும் அது வேணும் கிடைக்கலன்னும் போது நம்ம ரொம்ப வேதனைப்படுவோம். அப்போ கடவுள் மேலே சிரிப்பார், அட பாவி, எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு வச்சிருக்கிறேன், நீ இது கிடைக்கலையான்னு அழுவுறேன். நான் அந்த மாதிரிலாம் நிறைய அழுதுருக்கேன். ஐயோ இந்து எனக்கு கிடைக்கலையான்னுப்பேன். அப்போல்லாம் கடவுள் சிரிச்சிருப்பார்ல, அருள் பிரகாஷ் உனக்கு இதுக்கு மேலே ஒன்று வச்சிருக்கேன், நீ இதுக்கு போய் அழுவுறியன்னு எழுதுப்பார். அப்படி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன விஷயம் நடக்கலை, நீங்கள் வருத்தப்படும் போதெல்லாம் கடவுள் மேலேருந்து சிரிப்பார். நான் எவ்வளோ பேர் சார்ந்து உனக்கு வச்சுன்னுக்கிறேன், இது கிடைக்கலன்னு நீ அழுவுறிய, பொறுமையாக இரு, விசுவாசத்தோடு இருன்னு கடவுள் சொல்கிறார். எனவே சின்ன விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒன்று கிடைக்கலன்னா அதை விட பெருசாக கடவுள் உனக்கு ஒன்று கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இதை ஏன் கொடுக்கல, இதை ஏன் எனக்கு கொடுக்கல, இதை கொடுக்கலையேன்னு இதிலேயே தேங்கி நின்றுட்டோம்னா நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய ஆளுமை, நம்மளுடைய திறமை எல்லாம் நமக்கே தெரியாமல் போயிடும். ஒன்றை நீ இழந்து விட்டாய் என்று சொன்னால் அதற்கு மேலான ஒன்றை கடவுள் உனக்கு தரப்போகிறார். நிச்சயம் நீ அதை பெறப்போகிறாய் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.